சக்தி கட்சி என்ன டிமாண்ட் வைக்கிறது என்றால், நீங்கள் சர்வதேச விசாரணையை தயவு செய்து அமல்படுத்தினர். அங்க இருக்கும் ஊடகவியலாளர்கள், அங்க 49 ஊடகவியலாளர்கள் நம்ம நீங்க பிரஸ் கிளப் நீங்க வந்தீங்க, நீங்க எல்லாம் வந்தீங்க, நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனா யாழ்ப்பாணம் பிரஸ் கிளப்புக்கு போனா எல்லாத்தையும் படம் ஒட்டி வச்சிருக்காங்க. நான் யாழ்ப்பாணம் ஊடகவியலாளர் சங்கத்துக்கு போனேன். அங்க நுழைஞ்ச உடனே அங்க ஒரு 10 படம் ஒட்டிருந்தாங்க. என்னங்கன்னு கேட்டேன். இங்க 49 ஊடகவியலாளர்கள் படுகொலை, சிங்கள பௌத்த பேரின வாதத்தால் கொல்லப்பட்டார்கள். ஏறத்தாழ 49 பேர் கொல்லப்பட்டார்கள். அதுல ஒருத்தருக்கு தான் நீதி கிடைச்சது. அவர் பேர் மயில் வாகனம். இது ரொம்ப இருக்குச்சு. பிரஸ்காரங்க வரீங்க, செய்தியை பகிர்றீங்க, அதுக்காக நீங்கள் கொலை செய்யப்படலாமா? அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யல. அவங்க குடும்பத்துக்கோ அவங்க மனைவிமாருக்கோ எதுவும் உதவி செய்யலாம். அந்த இஷ்யூவும் பெண்டிங்கா இருக்கு. நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்த 49 பேர் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, அதுக்கு ஒரு விசாரணை வச்சு இனிமேலாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு பத்திரிகை நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர்கள் பத்திரிகை போர்த்து பில்லர்னு சொல்லுவாங்க. 4வது தூண் என்று சொல்வார்கள். எனவே பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். இதையெல்லாம் நாங்கள் இருக்கக்கூடிய கடவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையை அவர்கள் கவனிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.